இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். மற்றொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று போட்டிருந்த காணொலியில் தாவேகாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, யாரு கூடலாம் அவர் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எல்லாருமே நல்ல ஒரு வரவேற்பு தந்திருந்தீங்க. அதில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற சின்ன சின்ன கட்சிகளுடன் இணைந்து அவர் கூட்டணி அமைக்கலாம், இல்லைனா அதிமுகவோட இணைந்து அவர் கூட்டணி அமைக்கலாம். ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தோம். ஆனால் தற்பொழுது விஜய் அதில் ஒரு ஆப்ஷனை முடிவு பண்ணியிருக்காரு. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி போடுவோம். அதுவும் முதல்ல எல்லா கட்சிக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காரு. ஆனால் மும்பரமாக ரொம்ப தீவிரமாக ஒரு கடிதத்தை எழுதி நிறைய ஃபோன் எல்லாம் பேசி நீங்கள் கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க துடித்தது யார் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியோட இருக்கக்கூடிய கூட்டணி தான். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற பல சுவாரஸ்யமான காணொளிகள், தகவல்கள் உங்களை வந்து சேரும். நான் அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன காரணமாக இருக்கும் காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தீவிரம், காங்கிரஸ் கட்சினா அவ்வளவு யோகியமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் நேற்றுலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். முதல்ல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு தெரியும் சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட 50%. இஸ்லாமியர்களையும் சேர்த்தீங்கன்னா இந்துக்களை விட அதிகமாக சிறுபான்மையினர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் கன்னியாகுமரியில் 80% இந்துக்கள் இருக்காங்க. மீதி எல்லா, நாகர்கோயிலில் 60% இந்துக்கள் இருக்காங்க. மீதி எல்லா தொகுதிகளையுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் கன்னியாகுமரி தவிர்த்து 70% 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை தவிர்த்து மற்ற சட்டமன்ற தொகுதிகள் அனைத்தையுமே திமுக கூட்டணி தான் வென்றிருக்கு அப்படின்னு சொல்லி 10%, 15%, 20% சிறுபான்மையினர்கள் யார் ஜெயிக்க போறாங்கன்னு முடிவெடுக்கக்கூடிய தொகுதிகளில் யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தை தொடர்ந்து சென்னை மாவட்டத்தில் ஹார்பர் தொகுதியில் மண்ணடி போன்ற பகுதிகள் இருக்குது. அந்த மண்ணடி போன்ற பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக கணிசமாக வாழக்கூடிய ஒரு இடம். அந்த தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்கா? திமுக. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் யார் ஜெயிச்சிருக்கா? திமுக. மற்ற அனைத்து தொகுதியிலையுமே தாவேகா. சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற 2 தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அடுத்தது மயிலாடுதுறை மாவட்டம். அங்கே வேட்பாளரே காங்கிரஸ் வந்து ஒரு இஸ்லாமியரை தான் நிப்பாட்டியிருக்காங்க. அங்கேயுமே வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வேலூர் மாவட்டம், ஆம்பூர் நமக்கு தெரியும், வாணியம்பாடி. 2 தொகுதியிலையுமே இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்காங்க. இந்த 2 தொகுதியுமே திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அடுத்தது கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டு இருந்தார். பல ரவுண்டில் அவர் லீடிங்கில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பூத்துகளையும் பெட்டிகளையும் எண்ணும்போது அவருக்கு அங்கே சில பூத்தில் ஒரு ஓட்டு கூட கிடைக்கல. காரணம், அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்கே அரவக்குறிச்சியில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. கோவை மாவட்டம், கோவை தெற்கு திமுக ஜெயிச்சிருக்கு. யார் திமுக வேட்பாளர்? செந்தில் பாலாஜி. நிறைய பேர் சொல்கிறாங்க ஏகப்பட்ட அமைச்சர் தோத்துட்டாங்கப்பா, செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு. அதுலேயும் செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவர் ஜெயிச்சிருக்காரு. எங்கே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா கோவை தெற்கில் சுமார் 30% சிறுபான்மையினர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. கோட்டைமேடு போன்ற பகுதிகள்லாம் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை சிறுபான்மையினர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே திமுக ஜெயிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரும் குன்னூரும் சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 2 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றுது. கூடலூரில் இன்னும் அதிகமாக, குன்னூரை விட அதிகமாக சிறுபான்மையினர்கள் வசிக்கக்கூடிய இடம். நாகப்பட்டினம் நம்ம சொல்லவே வேணாம், நாகப்பட்டினத்தில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்குது. அதே மாதிரி திருநெல்வேலியில் பாளையம் கோட்டை அதிகமாக திருப்பி சிறுபான்மையினர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அங்கேயும் திமுக தான் ஜெயிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் திமுக ஜெயிக்குது. அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் தொகுதி திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML ஜெயிக்குது. இப்படி 95% சிறுபான்மையினர்கள் 15%ற்கோ அல்லது அதுக்கு மேலேயோ இருக்கக்கூடிய தொகுதிகளை திமுக கூட்டணி வெற்றி பெறுது. தாவேகா வெற்றி பெறவில்லை. ஏன் தாவேகா வெற்றி பெறலை அப்படின்னு சொன்னால், சிறுபான்மையினர்கள் இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்கு. அப்போது காங்கிரஸை நம்ம பக்கம் இழுக்கணும். அப்படி காங்கிரஸை நம்ம பக்கம் இழுத்தால் மட்டும்தான்
நம்மளால் வந்து சிறுபான்மையினர்களுடைய வாக்கை பெற முடியும் அப்படின்னு விஜய் நினச்சிருக்காரு. அதனால தான் விஜய் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி காங்கிரஸை இப்போது அவரோட கூட்டணியில் இணைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய யோகியர்கள்னு பாருங்களேன். கடந்த 2017 வாக்கில் திருப்பி திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பேட்சப் ஆகி 2014 ஒரு ட்ராமா பண்ணி பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பேட்சப் ஆகி சேர்ந்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தியை முதல்ல அவர் தான் பிரதமராகணும் அப்படின்னு சொன்னவர் மு.க. ஸ்டாலின். ராகுல் காந்தியை பல அவங்க கூட்டணி கட்சிகளே பல பேர் வந்து அவரை விமர்சனம் பண்ணும்போது ஒரு சின்ன விமர்சனம் கூட பண்ணாமல் இருந்த கட்சி திமுக. பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் சொன்ன அத்தனை டிராமாவையும் அத்தனை விளையாட்டுகளையும் திமுக காங்கிரஸுக்காக பண்ணி கொடுத்தது. ஆனால் நேரம் வந்தோடனே நம்ம வந்து போய் தாவேக்காவோட சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி திமுகவை அப்படியே கழட்டி போட்டு காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போய் சேர்ந்துருக்கு. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க ஒரு 108 தொகுதிகளை பெரும்பான்மையாக ஹிந்துக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா புரியுது. எந்த மதம் யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசியிருக்கோம். இப்போது விஜய்க்கு இந்துக்கள் பெரும்பான்மையான ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ சிறுபான்மையான ஓட்டை வாங்கணும்னு காங்கிரஸோட விஜய் கூட்டணிக்கு போகிறார். ஆனால் இந்த காங்கிரஸினுடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இன்றைக்கி ஏஐலாம் இருக்குது, நம்ம கையிலே ஃபோன் இருக்குது, ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது. ஒரு டேட்டா கேட்டால் கிராக் கிட்ட கேட்டால் சொல்ல போகுது. அப்படி என் ஃபோனில் நான் வந்து ஜஸ்ட்டு என் ChatGPT ஓப்பன் பண்ணி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்கேம் அப்படின்னு மட்டும்தான் போடுறேன். அவன் என்ன பண்ணிட்டான், டைரெக்டாக 1948க்கு எடுத்துகிட்டு போயிட்டான். 47 தானேப்பா சுதந்திரம் அடைஞ்சது, 48லேருந்தே ஊழல் ஆரம்பிச்சிட்டாங்களான்னா 48லேயே ஜீப் ஸ்கேண்டில் பண்ணியிருக்காங்க. இராணுவத்துக்கு வாங்கிய ஜீப்பில் ஊழல் 1948. அன்றைக்கி பாஜக கிடையாதுங்க, நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சியும் கிடையாது, கட்சியும் ஆரம்பிக்கல, பாஜகவனுடைய டேடியாக இருக்கக்கூடிய ஜனசங்கமும் ஆரம்பிக்கல. இருந்தது வெறும் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ். 1948 ஜீப் ஸ்கேண்டில், 1957 முந்திரா ஸ்கேண்டில், பாஃபர் ஸ்கேம் 1980, ஹர்ஷத் மேத்தா செக்யூரிட்டி ஸ்கேம் 1992 படம்லாம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. JMM பிரைபரி ஸ்கேம் 1993. அதுக்கப்புறம் தி எவர் கிரீன் UPA ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2G ஸ்பெக்ட்ரம் 2008, காமன்வெல்த் ஸ்கேம் 2010, கோல் அலோகேஷன் ஸ்கேம், கோல்கேட் ஸ்கேம் அப்படின்னு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கோல்கேட் ஸ்கேம்லாம் பேப்பரில் படிக்கும்போது அது என்ன பேஸ்ட்டில் ஏதாவது ஸ்கேம் பண்ணியிருக்காங்களான்னு நினச்சேன். அப்புறம் தான் அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. 2012 கோல்கேட் ஸ்கேம். அஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் டீல் 2013. இராணுவ பர்ச்சேஸ்லேயே ஊழல் பண்ணி அவமானப்பட்ட கட்சி காங்கிரஸ். அந்த கட்சியோட தான் விஜய் கூட்டணி போயிருக்காருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம், மகாராஷ்டிராவில் வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க 2010. நேஷனல் ஹெரால்டு கேஸ் இன்றைக்கும் போயிட்டுருக்கு. இடி ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் பல மாநிலங்களில், குறிப்பாக தற்பொழுது தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து காங்கிரஸ் பண்ணிகிட்டு இருக்கு. மாற்றம் தரேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஊழல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, ஊழல் வரலாறு ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியோட தாவேகா கூட்டணிக்கு போயிருக்கிறது. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை விஜய் தருவார் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மாற்றத்தை எதிர்பார்த்து தாவேகாவுக்கு வாக்களித்த பல பேருடைய மனசை டிவிகே விஜய் அவர்கள் உடைச்சிருக்காரு. காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது, நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு காவேரி எவ்வளவு முக்கியம், காவேரி தண்ணி தமிழக விவசாயிகளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. அந்த காவேரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறது DK சிவகுமார், காங்கிரஸ் கட்சி தலைவர், கர்நாடகாவுடைய டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர். மேகதாது அணையை நான் கட்டியே தீருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் போராடினாங்க. திமுக வந்து சும்மா அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தது. எடப்பாடி அவர்கள் போராடினாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மேகதாது அணையை கட்டி தமிழக விவசாயிகளுடைய எதிர்காலத்தை, வாழ்வாதாரத்தை, தமிழ்நாடை சுடுகாடாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன DK சிவகுமாரனுடைய காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைத்து டிவிகே விஜய் என்ன பண்ணியிருக்காரு, விவசாயிகளுடைய வெறுப்பை முதல் நாளே சம்பாதிக்க ஒரு படி எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டுமா தமிழர்களுக்கு தமிழ் அப்படிங்கிற உணர்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். நம்மளுடைய அடையாளம், நம்மளாம் பாரதியர்கள், ஆனாலும் நாங்களாம் தமிழ் பேசக்கூடிய பாரதியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருக்கக்கூடிய, அந்த ஒரு கர்வம் இருக்கக்கூடிய தமிழர்கள். அந்த தமிழர்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் இலங்கையில் வாழ்ந்த இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக
கொத்து கொத்தாக இலங்கை இராணுவம் வந்து கொன்னபோது காதையும் வாயையும் கண்ணையும் பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்தது யூபி அரசு. அது மட்டுமா, நான் சொன்னேன் இல்லையா, பாரதியர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி. அப்போது பாரதம் அப்படிங்கிறது ஒரு நாடே கிடையாது, இந்தியாங்கிறது ஒரு நாடே கிடையாது அப்படின்னு தொடர்ந்து பேசக்கூடிய ராகுல் காந்தியோட கூட்டணி வைத்து இந்திய தேசியத்தை விரும்பக்கூடிய, சுதந்திர போராட்ட வரலாறு கொட்டி கிடக்கக்கூடிய, தேசபக்தி கொட்டி கிடக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு வெறுப்பையும் விஜய் முதல் நாளே சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கணும். ஸோ ராகுல் காந்தி வந்து ஒரு கூடுதல் ஆன்டி இன்கம்பன்சி. காங்கிரஸும் ராகுல் காந்தியும் யாரு கூட கூட்டணி வச்சாலும் அந்த மாநிலத்தில் அந்த மாநில கட்சி அழிந்திருக்கக்கூடிய வரலாறு நம்ம முன்னாடி நிறையா இருக்குது. நம்ம பீகாரில் பார்த்தோம் தேஜஸ்வி, தமிழ்நாட்டில் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலினே தோற்று போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்த அந்த ஒரு கெட்ட சகுனம் தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி எல்லா விஷயத்துலையுமே ரிஸ்க் எடுத்து தாவேகா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு, சிறுபான்மையினர்களுடைய வாக்கு பெறுவதற்காக விவசாயிகள், தமிழை நேசிக்கக்கூடியவர்கள், இந்தியாவை சுவாசிக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி ஊழலுக்கு எதிராக ஓட்டளித்தவர்கள், காவேரி தண்ணியை நம்பி வாழக்கூடியவர்கள்னு அத்தனை பேருடைய வெறுப்பையும் சிறுபான்மையினர்கள் வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க வராங்க. காங்கிரஸ் இதுதாங்க இந்தியா முழுக்க பண்ணுது. சிறுபான்மையினர்களை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்தி, அவங்கள ஒரு மூலதனமாக பயன்படுத்தி, மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைத்து அங்கே ஒரு போலரைசேஷன் பண்ணி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி அந்த பழியை கடைசியில் யார் மேலே தூக்கி போடுறாங்க? பிஜேபி மேலே போட்டுருவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2014 மோடி ஆட்சிக்கு வரார். அவருடைய பிரச்சாரம் என்னவாக இருந்தது? நான் நாடு முழுக்க ராமர் கோயில் கட்டுவேன்னு சொன்னாரா? நான் நாடு முழுக்க பாபரி மசூதி எடுப்பேன்னு சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? நான் டெவலப்மெண்ட் தருவேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு ஒரு உதாரணமாக குஜராத் மாடல்னு ஒன்று முன் வச்சார். மக்கள் நம்பினாங்க. அவருக்கு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி தந்தாங்க. ஆனால் இந்திரா காந்தியினுடைய மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் 2014 வரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரல. மீண்டும் ராஜீவ்காந்தியினுடைய மறைவுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ 2 தலைவர்களுடைய மறைவு மட்டும்தான், இழப்பு மட்டும்தான், மரணம் மட்டும்தான் காங்கிரஸுக்கு என்ன தந்திருக்கு? ஒரு தனிப்பெரும்பான்மை தந்திருக்கு. அப்போது இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விஜய் ஒரு மாற்றா அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஆல்ரெடி இருந்தது. அவருக்கு வாக்களித்தவர்களுக்கும் எழுந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மோட இணைந்திருங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.